கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் மீண்டுமாக என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து நாம் தியானிக்கின்ற இந்த செய்தியை இப்பொழுதும் நாம் தியானிப்போமாக. 2 நாளாகமும் 7வது அதிகாரம் 14வது வசனத்தை கொண்டு நான் உங்களோடு கூட பேசிக்கொண்டிருக்கிறேன். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லி இருக்கிறது, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என்னுடைய முகத்தை தேடி தங்களது பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர் பாவங்களை மன்னித்து அவர் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன் என்று ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல வார்த்தையை அவர் சொல்லியிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இல்லை, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் அவர்கள் தங்களை தாழ்த்த வேண்டும், ஜெபம் பண்ண வேண்டும், கர்த்தருடைய முகத்தை தேட வேண்டும், தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்ப வேண்டும். அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற தேவன் நம்முடைய கூக்குரலை, நம்முடைய வேண்டுதல்களை, நம்முடைய ஜெபத்தை அவர் கேட்பார் என்று சொல்லி இந்த நாட்களிலே நாம் இந்த யூடியூப் வாயிலாகவும் ஃபேஸ்புக் வாயிலாகவும் இந்த செய்தியை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். இன்றைக்கு 6வதாக ஒரு காரியத்தை நாம் பார்ப்போம். அவர்கள் பாவத்தை மன்னித்து என்று சொல்லி பார்க்கிறோம். அவர்கள் பாவத்தை மன்னித்து. எவர்கள் பாவத்தை? இந்த தேசத்தில் இந்த விதமான அக்கிரமங்களும் பாவங்களும் அநியாயங்களும் மிகுந்து காணப்படுகிற இந்த காரியங்களுக்கு யார் யார் காரணமானவர்களோ அவர்கள் எல்லாருடைய பாவங்களையும் நான் மன்னித்து என்று சொல்லி ஆண்டவர் வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்று சொன்னால் அவர் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறதற்கு தயை பெருத்திருக்கிறார், அதிகாரமுடையவராக இருக்கிறார். ஏனென்றால் நாம் வேதத்திலே வாசிக்கிற பொழுது சங்கீதம் 32 எடுத்துக்கொள்வோம். சங்கீதம் 32 முதல் 1-2 வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ, எவனுடைய ஆவியில் கபடம் இல்லாமல் இருக்கிறதோ அவன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கு. பாக்கியவான் என்று சொன்னால் அவன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவனாகத்தான் இருக்க முடியும். அவன் தேவனால் முன்னறிந்து முன்குறிக்கப்பட்டு அழைத்துப்பட்டு அவருடைய சொந்த பிள்ளையாக, அவருடைய ஸ்வீகார புத்திரனாக, அவருடைய சகலவிதமான காரியங்களுக்கு பங்குள்ளவனாக யாரை ஆண்டவர் தெரிந்து கொள்கிறாரோ, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவாகிய நம்முடைய தேவன் யாரை தன்னுடைய இரத்தத்தினாலே அவர் கழுவி பரிசுத்தப்படுத்தி தேவ பிள்ளையாய் தெரிந்திருக்கிறாரோ அவர்கள் தான் பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்கிறது. இங்கே நம்ம பார்க்கிறோம், எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். இங்கே மீறுதல் மன்னிக்கப்படணும், பாவங்கள் மூடப்படணும். மீறுதல் மன்னிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் மீறுதல்களை அறிக்கை செய்து விட்டு விடலாம். ஆனால் பாவங்கள் மூடுனா என்ன ஆகும்? திரும்ப அந்த பாவம் வெளியே வரும். அதான் அடையாளம். ஆனால் அந்த பாவங்களையே மறக்கணும். அந்த பாவங்களையே என்ன பண்ணணும்? எவ்வளவு தூரமாக விளக்க முடியுமோ அவ்வளவு தூரம் விளக்கணும். திரும்ப நம்ம அந்த பாவத்தை செய்யாதபடி நாம் காப்பாற்றப்படணும். அதுதான் முக்கியமான காரணம். இதை குறித்து வரும் நாட்களிலே தெளிவாக நான் பேசுவேன். ஏன்னா ஆண்டவருடைய வார்த்தை மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்குது.
நான் விரும்புகிற நன்மையை செய்யாதபடி விரும்பாத தீமையை செய்து கொண்டிருக்கிறேன். நானல்ல, எனக்குள் வாசமாயிருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. நிர்பந்தமான மனுஷன் நான். இந்த மரண சரீரத்தினின்று யார் என்னை விடுதலையாக்குவார் என்று சொல்லி மிக பிரபலமான அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர் 7ஆம் அதிகாரத்திலே சொல்லி இருக்கிறார். இன்றைக்கி நம்ம உலக பிரகாரமாகவே பார்க்குறோம். ஒரு சிகரெட் பெட்டி எடுத்துக்கணும்னு சொன்னால் அதில் போட்டிருக்குது ஸ்டாட்டரி வார்னிங், த சிகரெட் ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த் அப்படின்னு போடப்பட்டிருக்கு. சிகரெட் குடிப்பதினால் உடலுக்கு கெடுதின்னு போட்டிருக்கோம். ஆனால் அதுதான் நம்ம செய்வோம். அதுதான் இன்றைக்கு விருப்பப்பட்டு ஜனங்கள் அடிமையாகிறாங்க. அப்போ எதை நான் செய்யணும்னு நினைக்கிறேனோ அதை நான் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறேன். இதுக்கு காரணம் என்னன்னு கேட்டால், நான் மன்னிக்கப்படலைன்னு சொல்லி தான் அர்த்தம். நான் இன்னும் மன்னிப்பை பெற்றுக்கொள்ளலை. இந்த பாவ மன்னிப்பின் நிச்சயம் எங்கே இருக்கிறது என்று கேட்டால், அதற்கு ஒரே ஒரு வழி அப்போஸ்தலர் 2ஆவது அதிகாரம் 38வது வசனம் தான் என்பதை தெளிவாக நான் உங்களுக்கு சொல்ல முடியும். ஏனென்றால் அதிலே தான் நம்ம வாசிக்கிறோம், நீங்கள் மனம் திரும்பி பாவ மன்னிப்புக்கென்று, பாவ மன்னிப்பின் நிச்சயத்துக்கென்று என்ற அர்த்தம், பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். அப்போ மனம் திரும்பி பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை எப்பொழுது நம்ம பெற்றுக்கொள்ள முடியும்? இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஞானஸ்நானம் பெற்று பரிசுத்த ஆவியை பெற்ற பின்புதான் நாம் பெற முடியும். யோவான் கொடுத்த ஞானஸ்நானம், ஆண்டவர் சீசர்களுக்கு கட்டளையிட்ட ஞானஸ்நானம் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்நானம். அது பாவ மன்னிப்பு நிச்சயத்துக்கு என்று கொடுக்கப்படலை. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் வந்து சத்தியத்தை வெளிப்படுத்தி பாவ மன்னிப்புக்கென்று கொடுக்கப்படுகிற ஞானஸ்நானம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பெற்றுக்கொள்கிற ஞானஸ்நானம். அப்போதான் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள முடியும் என்று வேதம் சொல்லுகிறது. பாருங்க. ஆகவே கிறிஸ்து இயேசுவிலே விசுவாசிகளாக இருக்க வேண்டும் என்று சொல்லி யோவான் கொடுத்த ஞானஸ்நானத்துக்கு பின்னால பவுல் கொடுக்கிறார் என்று சொல்லி அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரத்திலே நம்ம வாசிக்கிறோம். சரி, போகட்டும். அப்போ இந்த காரியங்கள் நம்ம பார்க்கின்ற பொழுது அடுத்த வசனம் சொல்லுது, எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாது இருக்கிறாரோ, எவனுடைய ஆவியில் கபடம் இல்லாது இருக்கிறதோ அவன் பாக்கியவான். அப்ப மீறுதல் மன்னிக்கப்படணும், பாவம் மூடப்படணும், அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாமல் இருக்கணும், ஆவியில கபடம் இல்லாமல் இருக்கணும், அவன் தான் பாக்கியவான். அப்படி என்று சொன்னால் இது மனிதர்களால் முடியாத காரியம். ஆனால் இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுந்த ஆவியானவர் நம்மோடு இருப்பார் என்று சொன்னால், அந்த பரிசுத்த ஆவியானவர் வேதம் தான் சொல்லுது. ரொம்ப 9ஆம் அதிகாரத்தில் 8ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில், கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. அப்போ என்ன அர்த்தம்? கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் கிறிஸ்தவன் அல்ல. அதைத்தான் சொல்ல முடியும் பகிரங்கமா. அப்போ கிறிஸ்துவின் ஆவி இருக்கும் பொழுது மாத்திரம்தான் இதில் இருந்து நம்ம ஜெயம் பெற முடியும், இதிலிருந்து வெற்றி பெற முடியும். ஆண்டவருக்கு பிரியமுள்ள பிள்ளைகளாக, பாக்கியமுள்ள பிள்ளைகளாக, பரிசுத்தமுள்ள பிள்ளைகளாக நாம் ஜீவிக்க முடியும். பாருங்க, அதில் பாருங்க, அந்த 32ஆம் சங்கீதத்தில் 5வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். பாருங்க, நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன். சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்றார் பாருங்க, நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன். அதனால தான் 51வது சங்கீதத்தில் அவருடைய பாவ அறிக்கையின் ஜெபமாக அது முழுவதும் சொல்லப்பட்டதும், கர்த்தர் இந்த பாவத்தை எல்லாம் எப்படி மன்னிக்கிறார் என்பதை குறித்தும் தெளிவாக நம்ம பார்க்கிறோம். அப்போ இங்கே வேதம் சொல்லுது, நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன், என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன், தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். பார்த்தீங்களா? அப்ப இயேசு கிறிஸ்துவால மட்டும்தான் பாவத்தை மன்னிக்க முடியும். வேற எந்த மனிதனால என்ன பண்ண முடியாது? பாவத்தை மூடதான் முடியல, பாவத்தை மன்னிக்க முடியாது. ஏன்னா இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் தான் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று 1 யோவான் 1வது அதிகாரம் 7வது வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். ஆகவே பிரியமானவர்களே, இந்த இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் சிந்துதல் இல்லாமல் நமக்கு என்ன கிடையாது? பாவ மன்னிப்பு கிடையாது.
பாருங்க, அதிலேயே 86வது சங்கீதம் 5வது வசனத்தை நாம் வாசிப்போம் என்று சொன்னால், 86வது சங்கீதம் 5வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது அங்கே பாருங்க, அங்கே நம்ம பார்க்கிறோம் 86வது சங்கீதம் 5வது வசனம். ஆண்டவரே, நீர் நல்லவரும் மன்னிக்கிறவரும் உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாய் இருக்கிறீர். பார்த்தீங்களா? ஆண்டவரே, நீர் நல்லவர், அது மாத்திரம் அல்ல, மன்னிக்கிறவர், உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாக இருக்கிறீர். இப்போ பாருங்க, மன்னிப்பு, கிருபை, அடுத்தது தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் அவர் இருக்கிறார். அவர் நல்லவர், நல்லவர், மன்னிக்கிறவர், கூப்பிடுகிற எல்லார் மேலும் கிருபை நிறைந்தவர். இப்போ இவரை போய் நம்ம எப்படி தவறாக சொல்ல முடியும்? இவ்வளவு நல்ல ஒரு ஆண்டவரை, நம்மளை மன்னிக்கிறார் பாவங்களை எல்லாம், தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை இருக்கிறாரு, நல்லவர், கர்த்தர் நல்லவர். சங்கீதம் 34 நம்ம வாசிக்கிறோம், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லி. ஆண்டவர் நல்லவர் என்பதை நாம் ருசித்து பார்க்கணும். ஒரு தேனை கையில் ஊற்றிட்டு பார்க்குற வரைக்கும் நல்லா இருக்குதுன்னு சொல்லுவோம். ஆனால் நாக்கை தொட்டு அதை ருசித்து நக்கும் பொழுது அது ருசியாக இருக்குதுன்னு சொல்லுவோம். அதை ருசிக்கிற அனுபவம். அப்போ கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிறவர். அப்போ கர்த்தர் நல்லவர். எதிலே நல்லவர்? அவர் மன்னிக்கிறவர், கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவர். ரொம்ப நல்ல தெய்வங்க இயேசு கிறிஸ்து, ரொம்ப நல்லவர். அதனால்தான் அவரையே தந்தருளி விளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அவரையே தந்தருளி. 1 யோவான் 3:16 சொல்லப்பட்டு இருக்கிறது, அவர் நமக்காக தம்முடைய ஜீவனை கொடுத்ததினால அன்பு இன்னதென்று நாம் அறிந்திருக்கிறோம் என்று சொல்லி. ஜீவனையே கொடுத்த தெய்வம் அவர். உங்களுக்காக உயிரை கொடுத்த தெய்வம். உங்களுக்காக சரீரத்தில் ஒரு சொட்டு ரத்தத்தை கூட வைத்துக் கொள்ளாதபடி உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் அந்த கல்வாரி சிலுவையில் தன்னை ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தவர். நம்மை மீட்டெடுக்கும்படியாக இறைவனே மனிதனாக இந்த உலகத்திற்கு வந்து தன்னை ஜீவ பலியாக அர்ப்பணித்தவர். அந்த இயேசு கிறிஸ்துவால் அல்லாதபடி நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட முடியாது என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். மார்க் எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 5வது வசனத்தில் ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். மார்க் எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 5வது வசனத்தில் ஒரு காரியத்தை பார்க்கின்ற பொழுது அங்கே பார்க்கிறோம், ஒரு திமிர்வாதக்காரனை 4 பேர் தூக்கிக்கிட்டு வர்றாங்க. 4 பேர் தூக்கிட்டு வர்றாங்க. இயேசு அந்த வீட்டில் இருக்கிறார். அப்போ ஜனக்கூட்டம் அதிகமாக இருந்தபடினால அந்த வீட்டினுடைய மேற்கூரையெல்லாம் பிரிச்சுட்டு அவனை 4 பேரும் கட்டில் சமமாக கயிறை கட்டி இயேசு இருந்த இடத்துக்கு நேராக இறக்குறாங்க. அப்போ இயேசு அவர்களுடைய விசுவாசத்தை கண்டு திமிர்வாதனைக்காரனை நோக்கி, மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்கிறார். பாருங்க, அந்த 5வது வசனத்தை நம்ம பார்ப்போம் என்று சொன்னால் அங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லி இருக்குது. பார்த்தீங்கன்னா, இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். பார்த்தீங்களா? உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. வந்திருக்கிறவன் திமிர்வாதக்காரன், அவனை யாரும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அவனை ஒரு கட்டில் படுக்க வச்சு அவனை அப்படியே கட்டிலோடு இயேசு இருந்த இடத்துக்கு நேராக கூரையிலேருந்து இறக்குறாங்க. இறக்கிட்ட பிறகு அங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த தூக்கிட்டு வந்தவங்களுடைய விசுவாசத்தை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு திமிர்வாதக்காரனை பார்த்து, உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டது, நீ போடு. அப்போ ஆண்டவர் பாருங்க, இந்த வியாதியை சுகமாக்குறதுக்கு அங்கே ஒரு காரணத்தை சொல்கிறார். என்ன? உன் பாவம் தான் உனக்கு இந்த திமிர்வாத நோயை கொண்டு வந்தது. உன்னுடைய அக்கிரமம் தான் உன்னை நோயாளியாக வைத்திருந்தது. ஆனால் இந்த தூக்கிட்டு வந்தவங்க என்ன இயேசுவால் குணப்படுத்த முடியும் என்பதை விசுவாசித்து கொண்டு வந்தபடியினால, என்னை தேவன் என்று அவர் அறிந்தபடியினால
அவர் சொல்றாரு, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்கிறதை நம்ம பார்க்கிறோம் பிரியமானவர்களே. ஆண்டவருடைய வார்த்தை மிக தெளிவாக சொல்லுது. ஆனால் 10வது வசனத்தில் நம்ம பார்க்கிறோம், பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டென்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி, நீ எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். பார்த்தீங்களா? உன் பாவம் மன்னிக்கப்பட்டது. பூமியில் இந்த பாவங்களை மன்னிக்கிறதுக்கு மனுஷகுமாரனாகிய எனக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீ அறிந்து கொள்ள வேண்டும், இங்கே இருக்கிறவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி என்ன சொல்றாரு, எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போன்னு சொல்றாரு. உடனே அவன் என்னாச்சு? உடனே அவன் எழுந்து தன் படுக்கை எடுத்துக்கொண்டு எல்லாருக்கு முன்பாக போனான். அப்பொழுது எல்லாரும் ஆச்சரியப்பட்டு, நாம் ஒரு காலம் இப்படி கண்டதில்லை என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். பார்த்தீங்களா? ஆனால் அங்கே ஒரு கும்பல் இருந்துச்சு. இதென்ன, இவன் பாவங்களை மன்னிக்கிறதுக்கு இவன் யாரு? இவனுக்கு இந்த அதிகாரம் யார் கொடுத்தா? இப்படி தேவதூஷணம் சொல்லுகிறது என்ன? 7வது வசனத்துல, தேவன் ஒருவரே அன்றி பாவங்களை மன்னிக்கத்தக்கவர் யார் என்று தங்கள் இருதயங்களில் சிந்தித்துக் கொண்டிருந்தார்கள். பார்த்தீங்களா? தேவன் ஒருவர் உண்டு, அவர் தான் பாவங்களை மன்னிக்க முடியும். இவர் யார் பாவங்களை மன்னிக்கிறதுக்கு? அப்ப இவர் தேவன் என்று அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை என்பது இந்த வசனத்துல மிக தெளிவாக தெரியுது. அப்ப அவர் தேவன் என்பதை அங்க அந்த இடத்துல எப்படி அடையாளம் பண்றாரு? பாவங்களை மன்னிக்கிறார். பாவங்களை மன்னிக்கிறார். அவருக்கு அந்த அதிகாரம் இருக்குது. நான் எப்படிப்பட்ட பாவத்தை செஞ்சிருந்தாலும் சரி, அத்தனையும் மன்னிப்பதற்கு அவருக்கு அதிகாரம் இருக்குது. அவர் எல்லாவற்றையும் மன்னித்து போடுவார். அவர்கிட்ட அறிக்கை செய்து அவர்கிட்ட விட்டுட்டோன்னு சொல்லிட்டாக்கா, அவர் தன்னுடைய ரத்தத்தினால் நம்முடைய பாவங்களை கழுவி தன்னுடைய சொந்த பிள்ளைகளாக நம்மளை தெரிந்து கொள்வார். அதைத்தான் வேதம் மிக தெளிவாக சொல்லுது. அவர்கள் தங்களுக்குள்ளே இப்படி சிந்திக்கிறார்கள் என்று இயேசு உடனே தம்முடைய ஆவியில் அறிந்து அவர்களை நோக்கி, நீங்கள் உங்கள் இருதயங்களில் இப்படி சிந்திக்கிறது என்ன சொல்றாரு. பார்த்தீங்களா? அப்ப அவங்களை ஆவியில் அறிஞ்சு கொள்றாரு. அவங்க என்னென்ன நினைக்கிறாங்க மனசுல, அதுவும் அவருக்கு நல்லா தெரியுது. இவன் திமிர்வாதக்காரன், இவனுக்கு ஏதாவது மருந்து மாத்திரை கொடுத்து எனக்கு ஒரு சோகப்படுத்தி தொட்டு ஜோம் பண்ணி அனுப்பிடுவார்னு நினைச்சாங்க. ஆனால் அவர் சொன்னது என்ன? உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது, நீ எழுந்து போகின்றார். அப்போ இந்த பாவங்களை மன்னிக்கிறதுக்கு யாருக்கு? தேவன் ஒருவருக்கு தான் அதிகாரம் இருக்குன்னு அங்க இருக்கிறவங்க எல்லாருக்கும் தெரியுது. அப்போ பாவத்திலிருந்து மனிதனை மன்னிப்பதற்கு, அவனை சுத்திகரிப்பதற்கு, அவனை பரிசுத்தவானாய் மாற்றுவதற்கு இயேசு கிறிஸ்துவால் மட்டுமே தான் முடியும். வேற ஒரு ஆட்டையோ இளங்காலையோ வெள்ளாட்டுக்கடாவோ இந்த ரத்தத்தை கொடுக்கறதுனால நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படாது. இயேசு கிறிஸ்து தான் நமக்காக ரத்தம் சிந்தினவராக இருக்கிறார். ஆவித்தன் வேதம் சொல்லுது. 1 யோவான் 1வது அதிகாரம் 9வது வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது அங்கே நம்ம பார்க்கிறோம். 1 யோவான் 1வது அதிகாரம் 9வது வசனத்துல, நம்முடைய பாவங்களை பாருங்க, நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். பார்த்தீங்களா? நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால், பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். ஆனால் நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம்? 8வது வசனம் சொல்லுது, நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம், சத்தியம் நமக்குள் இராது. அப்போ எல்லா மனுஷனும் பாவம் செஞ்சு எல்லாரும் தேவ மகிமை இழந்து போயிருக்கிறான்னு ரோமர் 3ஆம் அதிகாரத்தில் நம்ம தெளிவாக வாசிக்கிறோம். தேவன் ஒருவரை தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே, எல்லாரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனார்களே, நன்மை செய்கிறவன் ஒருவனாகிலும் இல்லை என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். அப்ப தேவனை தவிர ஒருவனும் பாவம் செய்யாதவன் கிடையாது. தேவன் ஒருவர் தான் பாவம் செய்யாதவர். அவைத்தான் வேதம் சொல்லுது. அப்ப நமக்கு எப்படி அந்த விடுதலை கிடைக்கும் என்று சொன்னால் 10வது வசனம் சொல்லுது, நாம் பாவம் செய்யவில்லை என்போமானால் நாம் அவரை பொய்யராக்குகிறவர்களாய் இருப்போம், அவருடைய வார்த்தை நமக்குள் இராது.
அப்ப இந்த வார்த்தை நமக்குள் இருந்தால் பாவ மன்னிப்பை நாம் பெற்றுக்கொள்வோம், பாவத்திலிருந்து விடுதலை பெறுவோம். ஏன்னா வார்த்தை தான் தேவன். அந்த தேவன் நமக்குள்ளே வாசமாய் இருந்தால் நாம் நிச்சயமா பாவம் செய்ய முடியாது. பாவம் செய்கிறவன் பிசாசினால உண்டாயிருக்கிறான். அவன் ஆதி முதல் மனுஷ கொலைபாதகனாக இருக்கிறான். அதனால் அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருந்து அவன் எல்லாரையும் வஞ்சித்துக் கொண்டிருக்கிறான். மனுஷர்களை வஞ்சிக்கிற ஒரு கொலைபாதக ஆவியாக அவர்களுக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அதனால தான் நம்ம எல்லா பாவத்தையும் நம்ம அறியாதபடி நாம் செஞ்சு கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு மனுஷனுடைய இருதயத்தில் இருந்து என்னென்ன வருதுன்னு வேத பட்டியல் போட்டு சொல்லுது. விபச்சாரம், வேசித்தனம், வன்கண்ணு, தூசணை, பொறாமை, கள்ளம், கபடு, காம விகாரம், வைராக்கியம், விரோதம், பகை, சண்டை, பிரிவினை, மார்க்க பேதம், களியாட்டு, எல்லாம் விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், செய்வன, மந்திரம், ஏவல், எல்லாம் கெடுதல் புத்தி உள்ள அத்தனையும் மனுஷனுடைய இருதயத்திலிருந்து தான் வெளியே வருது. அப்ப இந்த இருதயத்தை நம்ம பரிசுத்தப்படுத்தணும் என்று சொன்னால், இயேசுவாகிய ஒளி நம்முடைய இருதயத்துக்கு வர வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்பட வேண்டும். நாம் இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினாலே சரீரத்தில் தரித்து துரி இச்சைகளுக்கு உடலை பேணாமல் இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்து நாம் பரிசுத்தமாக வாழ வேண்டும். இதைத்தான் தெளிவாக நம்ம பார்க்கிறோம் பிரியமானவர்களே. அப்ப ஆண்டவருடைய வார்த்தை மிக தெளிவாக சொல்கிறது. அவர்கள் பாவத்தை மன்னித்து அடுத்தது அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். அப்ப ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையிலிருந்து தேசத்தினுடைய பாதுகாப்பு வரைக்கும் இந்த வசனம் மிக தெளிவாக சொல்கிறதை பார்க்கிறோம் பிரியமானவர்களே. பார்த்தோம் 7 காரியங்கள். 7 நாளே பரிபூரணம் என்று அர்த்தம். அந்த 7 காரியங்களை நம்ம பார்த்தோம். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் அவர்கள் யாரு? முதல் காரியத்தை பார்த்தோம், தங்களை தாழ்த்துகிறவர்கள். 2வது காரியத்தை பார்த்தோம், அவர்கள் ஜெபம் பண்ணுகிறவர்கள். 3வது காரியத்தை பார்த்தோம், அவருடைய முகத்தை, கர்த்தருடைய முகத்தை தேடுகிறவர்கள், முன்வைக்கிறவர்கள். 4வது காரியத்தை பார்த்தோம், தங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு திரும்புகிறவர்கள். 5வது காரியத்தை பார்த்தோம், அப்போது பரலோகத்தில் இருக்கிற தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்பார் என்று சொல்லி பார்த்தோம். 6வது காரியமாக பார்த்தோம், அவர்கள் பாவத்தை மன்னிக்கிறவர் என்று சொல்லி. இப்பொழுது 7வது காரியமாக நாம் பார்ப்பது, அவர்கள் இருக்கிற அந்த தேசத்துக்கு சேமம் உண்டாகும். எத்தனை மகிமையான ஆசீர்வாதம் பார்த்தீங்களா? அவர்கள் இருக்கிற தேசத்துக்கே சேமத்தை கொடுக்கிற ஆண்டவராக இருக்கிறார் என்று வேதம் மிக தெளிவாக சொல்கிறது. தேசத்துக்கு எப்படி சேமத்தை கொடுப்பார்? ஆண்டவருடைய வார்த்தை மிக தெளிவாக சொல்கிறது. லேவியராகமம் 26வது அதிகாரம் 4வது வசனம் இப்படி சொல்கிறது. லேவியராகமம் 26 4வது வசனம், நீங்கள் என் கட்டளைகளின்படி நடந்து என் கற்பனைகளை கைக்கொண்டு அவைகளின்படி செய்தால் நான் ஏற்ற காலத்தில் உங்களுக்கு மழை பெய்ய பண்ணுவேன். பூமி தன் பலனையும் வெளியில் உள்ள மரங்கள் தங்கள் கனியையும் கொடுக்கும் என்று வேதம் சொல்கிறது. மழை இல்லாதபடி வானத்தை அடைக்கிறேன். வெட்டுக்கிளிகள் பறந்து வந்து எல்லாம் பலவிதமான நோய்களை உருவாக்குவதும் பயிர் பச்சைகளை விவசாயத்தை கெடுக்கிறதும் பண்ணும். அடுத்தது கொள்ளை நோயை நான் பூமியில் அனுப்புவேன். இந்த காரியங்களை எல்லாம் செய்வேன் என்று சொன்ன கோபத்தில் சொன்ன ஆண்டவர் இங்கே பார்க்கிறோம். நீங்க என் கட்டளையின்படி நடந்து என் கற்பனைகளை கைக்கொண்டு அவைகளின்படி செய்தால் நான் ஏற்ற காலத்தில் உங்களுக்கு மழை பெய்ய பண்ணுவேன். பூமி தன் பலனையும் வெளியில் உள்ள மரங்கள் தங்கள் கனியையும் கொடுக்கும் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஏற்ற காலத்தில் மழை பெய்ய பண்ணுவேன். எந்த நேரத்தில் நமக்கு விடுதலை வேண்டும், எந்த நேரத்தில் சுகம் பெறப் போகிறோம், எந்த நேரத்தில் தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளப் போகிறோம். இந்த தேசம் இந்த மரண ஓலத்தில் இருந்து, அழுகையின் சத்தங்களில் இருந்து, பொருளாதார நெருக்கடியில் இருந்து, தேசத்தை சுற்றி இருக்கிற அண்டை அயல் நாடுகளினுடைய பகைமையில் இருந்து
என்றைக்கு வெளிவரும் என்பதை பார்க்க வேண்டும். எப்படியாவது இந்த இந்தியாவை ஆக்கிரமித்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்ன ஒரு பெரிய நோக்கம்தான் சீனாவுக்கு இருந்தது என்பதை தெளிவாக சொல்கிறாங்க. ஆகவே தான் இவ்வளவு அழிவை இந்தியா இன்றைக்கு சந்தித்துக் கொண்டிருக்கிறது. யோசித்து பாருங்க. நான் அரசியலுக்கு செல்லவில்லை. ஆண்டவருடைய வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அதை பாருங்க, 44வது வசனத்தில் வாசிக்கிறோம். லேவியராகமம் 26வது அதிகாரம் 44வது வசனத்தில் நாம் வாசிக்கின்ற பொழுது, அவர்கள் தங்கள் சத்துருக்களின் தேசத்தில் இருந்தாலும் நான் அவர்களை நிர்மூலமாக்கத்தக்கதாகவும் நான் அவர்களோட பண்ணின என் உடன்படிக்கையை அபத்தமாக்கத்தக்கதாகவும் நான் அவர்களை கைவிடவும் வெறுக்கவும் மாட்டேன். நான் அவர்கள் தேவனாகிய கர்த்தர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியே அநேக பிரச்சனைகள் நம்மை சுற்றி நெருக்கி இருந்தாலும் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, நான் அவர்களை அபத்தமாக்க விட மாட்டேன், அவர்களை கைவிட மாட்டேன், அவர்களை வெறுக்கவும் மாட்டேன். நான் அவர்கள் தேவனாகிய கர்த்தர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவாகிய கர்த்தரோடு கூட நாம் உடன்படிக்கை செய்திருப்போம் என்று சொன்னால் இந்த நாட்களிலே எந்த சத்ருவும் நம்மை மேற்கொள்ள முடியாது. எந்த ஆவிக்குரிய போராட்ட சக்திகளில் இருந்தும் நாம் நிச்சயமாக விடுதலை பெறுவோம் என்பதை தெளிவாக நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே. ஏன்னா ஆண்டவருடைய வார்த்தை மிக தெளிவாக சொல்லுது. நீங்கள் ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 66வது அதிகாரம் 4வது வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது அங்கே நாம் தெளிவாக பார்க்கிறோம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 66வது அதிகாரத்தில் நாம் பார்க்கின்ற பொழுது அங்கே நாம் பார்க்கிறோம் 2வது வசனத்தில், என்னுடைய கரம் இவைகளை எல்லாம் சிருஷ்டித்தனால் இவைகளெல்லாம் உண்டாயின என்று கர்த்தர் சொல்கிறார். என்னுடைய கரம் இவைகளை எல்லாம் சிருஷ்டித்ததினாலே, ஒன்றுமில்லாமையிலிருந்து ஒன்றை உருவாக்குகிறவர் தான், சிருஷ்டிக்கிறவர் தான் தேவனாகிய கர்த்தர். ஏனென்றால் சிருஷ்டிப்பு என்று சொல்லும் பொழுது கிரியேஷன், அதே இது உண்டானது என்று சொல்லும் பொழுது அது ஃபார்மேஷன். ஒன்றிலிருந்து ஒன்று உருவாவது ஃபார்மேஷன். ஆனால் ஒன்றுமே இல்லாததிலிருந்து சிருஷ்டிக்கிறது, அதுதான் கிரியேஷன் என்று சொல்லி ஆண்டவரை குறித்து ஆபிரகாம் என்று சில பக்தர் சொல்லும் பொழுது, ரோமர் 4வது அதிகாரம் 17வது வசனத்தில் சொல்லும் பொழுது அங்கே வேதமாக தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது, மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல அழைக்கிற தேவன் என்று சொல்லி. மரித்தோரை உயிர்ப்பித்து, அது ஒரு பெரிய காரியம். இந்த பாவத்திலும் அக்கிரமத்திலும் வியாதியிலும் பலவீனங்களிலும் துன்பத்திலும் துயரத்திலும் நாம் மரித்து போயிருக்கிறோம். இந்த உலகத்தில் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல அழைக்கிற தேவன் என்று சொல்லி தன்னுடைய மகனை ஆண்டவருடைய வார்த்தைக்கு பலி கொடுக்க நேர்ந்தாலும் நிச்சயமாக உயிரோடு பெற்றுக்கொள்வேன் என்று சொன்ன ஒரு நிச்சயம் ஆபிரகாமுக்கு இருந்தது. அதுவே அவருக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று வேதத்திலே வாசிக்கிறோம். போகட்டும். அப்ப இங்கே வேதம் சொல்லுகிறது, நான் அவர்களை கைவிடவும் வெறுக்கவும் மாட்டேன், நான் அவர்கள் தேவனாகிய கர்த்தர். அப்ப என்னுடைய கரம் இவைகளை எல்லாம் சிருஷ்டித்ததினாலே, ஒன்றுமே இல்லாத பொழுது எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவன் அவர். இவைகள் எல்லாம் உண்டாயின என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன். பார்த்தீங்களா, நான் ஆரம்பத்திலே சொல்லி இருக்கிறேன், இது ஒரு சாதாரண விசுவாசிகளுக்கு இந்த சத்தியம் புரிவது கடினம். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டு வைராக்கியமாக இந்த உலகத்திலே வாழ்ந்து ஆண்டவருடைய வருகையில நிச்சயமாய் நான் காணப்படுவேன் என்று நிச்சயத்தோடு இருக்கிற அவருடைய பரிசுத்த மனவாட்டிக்கு தான் இந்த ஆழங்கள் புரியும். அதனால தான் சொல்லப்பட்டிருக்குது, சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன். ஆண்டவருடைய வார்த்தைக்கு நடுக்க வேணும், பயம் வேணும். இன்னைக்கு ஏனோ தானவென்று நாம் வேதத்தை நாம் மதிக்கக்கூடாது.
ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, சிறுமைப்பட்டு உன்னை நீ ஒடுக்கி ஆவியில் நொறுங்குண்டு, உன் ஆவி நொறுங்கி இருக்கணும், நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன். பார்த்தீங்களா? அப்ப தேசத்துக்கு சேமம் வர வேண்டும் என்று சொன்னால் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு வசனத்துக்கு நடுங்கணும். கர்த்தருடைய வார்த்தைக்கு அவர் தான் உண்மையானவர் என்று சொல்லி. ஏன்னா முதல் வசனம் சொல்லுது, கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனது பாதப்படி, நீங்கள் எனக்கு கட்டும் ஆலயம் எப்படிப்பட்டது, நான் தங்கியிருக்கும் ஸ்தலம் எப்படிப்பட்டது. உன்னதமானவர் மனுஷருடைய கைகளினால் செய்யப்பட்ட ஆலயங்களில் வாசமாய் இருக்க மாட்டார் என்று சொல்லி அப்போஸ்தலர் 7:49 நம்ம வாசிக்கிறோம். 47, 48. ஆகவே அவர் உன்னதமானவர், பரலோகத்தில் வாசமாயிருக்கிற ஒரு தேவன். அங்கே இருந்து நம்மை பார்த்து எல்லாவற்றையும் நடத்தி கொண்டு இருக்கிறார். அவருக்கு எல்லாம் தெரியும். அப்ப இந்த சிறுமையிலிருந்து, இந்த கொள்ளை நோயிலிருந்து, இந்த கொடிய அரக்கனை போல இருக்கிற இந்த பலவீனங்களிலிருந்து கர்த்தர் நம்மை விடுவிக்க வேண்டும். படங்களை எல்லாம் பார்த்தா பயமா இருக்குது. இன்னைக்கெல்லாம் வர்ற வியாதிகளினுடைய கொடுமை பாருங்க, அவ்வளவு பயங்கரமா இருக்குது. அதனால இதெல்லாம் ஒரு நல்ல சான்ஸ். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவரை பின்பற்றும் பொழுது நித்திய வாழ்க்கையாக நம்ம அர்ப்பணம். ஏன்னா இந்த பூலோக வாழ்க்கை 70 வருஷம் 80 வருஷம் அவ்வளோதான். அதுக்கு மேலே நம்ம என்ன பண்ண போகிறோம்? என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாளைக்கு மரணம் சந்திக்க போது நான் ஆண்டவர்கிட்ட போகிறோம். பாருங்க, அப்போ ஆண்டவருடைய வார்த்தை மிக தெளிவாக சொல்லுது. அதில் தான் ஆண்டவருடைய வார்த்தையிலே நம்ம பார்க்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 14வது வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது, இயேசு கிறிஸ்து இந்த பூலோகத்தில் பிறக்கும் பொழுது அவரை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தை என்ன? இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். இந்த வார்த்தையை சொன்னது மாத்திரமல்ல, அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று அவரை வாழ்த்தினார்கள் என்று வேதம் பார்க்கிறோம். தேவதூதர்கள் வந்து சொல்லும் பொழுது அது மேய்ப்பர்களுக்கு இந்த வார்த்தை சொல்லப்படுகிறது. அப்ப பாருங்க, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை. இயேசு இந்த பூமியில பிறக்கின்ற பொழுது, கர்த்தராகிய கிறிஸ்துவாக அவர் பிறக்கின்ற பொழுது, மரியாள் பரிசுத்தாவினாலே கர்ப்பம் தரித்து இந்த உலகத்தில் ஒரு பாலகனை பெற்றெடுக்கும் பொழுது அங்கே தேவ தூதர்கள் தோன்றி சொல்லுகிறாங்க, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை, பூமியிலே சமாதானம், மனுஷர் மேல் பிரியம். அப்ப பூமியில சமாதானம், மனுஷர்கள் எல்லார் மேலும் பிரியமும் உண்டாவதாக. நம்முடைய ஆண்டவர் எல்லா மனுஷர் மேலே பிரியம் வச்சிருக்கிறாரு. இந்த தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன் என்ற ஆண்டவர் மனுஷர்களை மேலே பிரியம் வைத்திருக்கிறார். ஆமா, பிரியமானவர்ல. அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும் பொழுது 2வது அதிகாரத்தில் சொல்லும் பொழுது சொல்லுகிறார், எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படணும், எல்லாரும் சத்தியத்தை அறிகின்ற அறிவை அடையணும், அதுதான் அவருடைய சித்தமாக இருக்கிறது என்று சொல்றார். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படணும், எல்லா மனுஷரும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையணும். இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவே மெய்யான ஜீவனுள்ள தெய்வம் என்பதை உலகத்தார் எல்லாரும் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு நல்ல காலநிலைக்கு இன்றைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். இந்த ஆபத்தில், இந்த கஷ்டத்தில் நமக்கு ஒரு புகலிடம், ஒரு கண்மலை, ஒரு ஆதரவு, ஒரு நல்ல தேவன் என்று சொன்னால் அவர் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். விக்கிரகங்கள் ஒன்றுமில்லை, அதுகளுக்கு ஜீவன் கிடையாது. அதை பற்றி நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் நமக்காக ஜீவனை கொடுத்த தெய்வம் இயேசு கிறிஸ்து. அதை மறந்து போகக்கூடாது. சங்கீதம் 16:3வது வசனம் சொல்லுகிறது, அந்நிய தேவனை நாடி பின்பற்றுகிறவர்களுக்கு வேதனைகள் பெருகும், அவர்கள் செலுத்தும் இரத்தபான பலிகளை பொறுக்க மாட்டேன், அவர்கள் நாமங்களை என் உதடுகளினால் உச்சரிக்கவும் மாட்டேன் என்று சொல். அப்படி என்றால் இயேசு கிறிஸ்து மகத்துவம் உள்ள தேவன், பரிசுத்தமுள்ள தேவன். அவருக்கு ஒப்பாக ஒரு காரியத்தை யாரும் சொல்ல முடியாது. வானத்திலேயும் பூமியிலேயும் அநேக தேவர்கள், அநேக கர்த்தாக்கள் உண்டாயிருந்தாலும் பிதாவாகிய ஒரே தேவன் நமக்கு உண்டு. அவராலே சகலமும் உண்டாயிருக்கிறது, அவருக்கென்று நாமும் உண்டாயிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து என்ற ஒரே கர்த்தரை உண்டு, அவருக்கென்று நாமும் உண்டாயிருக்கிறோம்.
சகலமும் அவருக்காக உண்டாக்கப்பட்டிருக்கிறது என்று புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாம் அவருக்காகத்தான் உருவாக்கப்பட்டது. நீங்கள் வேத புத்தகம் வைத்திருப்பீர்கள் என்று சொன்னால் கொலைசியர் 1வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசித்து பாருங்கள். எல்லா துரைத்தனம், அதிகாரம் எல்லாம் அவருக்கென்றும் அவருக்காகவும் அவரை கொண்டும் சிருஷ்டிக்கப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவத்துவத்தினுடைய மகிமையெல்லாம் சரீர பிரகாரமாக அவருக்குள்ளே வாசமாய் இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு மகத்துவமான தேவன் மறந்து போகாதீங்க. அவரை நினைத்து எதுவும் தவறாக பேசிவிடாதீங்க. இன்னும் அழிவைத்தான் இந்த உலகம் சந்திக்கும். இயேசு கிறிஸ்துக்கு விரோதமாக எழும்பி வருகிற எந்த காரியமாயிருந்தாலும் அது ஒரு நாளும் வாய்க்காதே போகாது. ஆண்டவருடைய வார்த்தையாக தான் சொல்லுது, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை, பூமியிலே சமாதானம், மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று வாழ்த்தினார்கள். எத்தனை அருமையான ஆண்டவர் பாருங்க. ரோமர் 5வது அதிகாரம் 1வது வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது அங்கே நாம் பார்க்கிறோம். ரோமர் 5வது அதிகாரம் 1வது வசனம், இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டு இருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம் என்று வேதம் சொல்லுது. ஏன் இங்கே பார்க்கிறோம், அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டு நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுகிறதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார் என்று ரோமர் 4வது அதிகாரம் 25வது வசனத்திலே நம்ம வாசிக்கிறோம். இவ்விதமாக நம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டு இருக்கிறபடியால் பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டு நீதிமான்களாக மாறுவதற்கு அவர் எழுப்பப்பட்டு இருக்கிறார். அதுதான் உண்மையான சத்தியம். நம்முடைய பாவங்களுக்காகத்தான் இயேசு கிறிஸ்து மரணத்தை ஏற்றுக்கொண்டார். ஆனால் நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்காக அவர் சொன்னபடியே 3வது நாள் உயிரோடு கூட எழுந்து இன்றைக்கு நமக்குள்ளே கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவாக நமக்குள் வாசம் பண்ணுகிறார். ஆகவே இப்படி விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டு இருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானத்தை பெற்றுக்கொண்டு இருக்கிறோம். அப்ப இந்த உலகத்தில் சமாதானம் என்பது எங்குமே பார்க்க முடியாது. ஏதாவது ஒரு குறைகள், குற்றங்கள், மீறுதல்கள், வேண்டாத காரியங்கள் எல்லாம் நிறைந்துதான் காணப்படும். அவைத்தான் ஆண்டவருடைய வார்த்தை மிக தெளிவாக சொல்கிறது. யோவான் 14வது அதிகாரம் 27வது வசனத்தில், சமாதானத்தை வைத்து போகிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல, என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு வைத்து போகிறேன் என்று சொல்லி. அப்ப இந்த உலகத்துக்கு ஒரு சமாதானத்தை யார் கொடுக்க முடியும் என்று கேட்டால் இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் கொடுக்க முடியும். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, சமாதானத்தை வைத்து போகிறேன், நான் சமாதானத்தை வச்சுட்டு போறேன். அவர் பரலோகத்தில் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பாக தம்முடைய சீசர்களை பார்த்து சொல்லுகிறார், சமாதானத்தை வைத்து போகிறேன், அது உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல, என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு நான் வைத்து போகிறேன், கொடுக்கிறேன் என்று சொல்றார். அப்ப அவருடைய சமாதானம் மெய்யான சமாதானம், அதை யாரும் எடுத்து போட முடியாது. 1 யோவான் 2வது அதிகாரம் 15லிருந்து நீங்கள் வாசித்து பார்த்தால் உலகத்துக்கும் தேவனுக்குள்ள காரியங்களை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். என்றால் வேதம் மிக தெளிவாக சொல்கிறது, உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். உலகத்திலே அன்பு கூர்ந்தால் தேவனிடத்திலே நாம் அன்பு கூற முடியாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இவைகளெல்லாம் உலகத்தினால் உண்டானவைகள். உலகத்தினால் என்ன அர்த்தம்? இந்த உலகத்தில் இருக்கிற பொல்லாங்கன், இந்த பிசாசு, இந்த ஆவிக்குரிய போர், இவைகளெல்லாம் நினைத்து பார்ப்போம் என்று சொன்னால் இவைகளெல்லாம் உலகத்தினால் உண்டானவைகள். ஆனால் தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனே நிலைத்திருப்பான் என்று வேதத்திலே நம்ம வாசிக்கிறோம். அப்ப இந்த உலகத்திலே நாம் இன்னும் அன்பு வைத்து இந்த உலகத்தை நேசித்துக் கொண்டு இருக்கிறோமா? இந்த சரீர மரணத்துக்கு பின்பாகத்தான் ஒரு நீடித்த வாழ்வுக்குள்ளே நாம் பிரவேசிக்க போகிறோம். அதுதான் நமக்கு உண்மை.
நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டு நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்காக இயேசு கிறிஸ்து மட்டும்தான் நமக்காக காவாக பலியாக மாறி ஜீவனை கொடுத்து இன்றைக்கு ஜீவனுள்ள தெய்வமாக நம்மோடு கூட இருக்கிறார். மறந்து விட வேண்டாம். ஏன்னா அவர்தான் அந்த பகையெல்லாம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் இன்றைக்கு இருக்கக்கூடிய பிரஜாதிகள் என்று சொல்கிறோமே, தேவனுடைய அன்பை அறியாத ஜனங்கள், இவர்களுக்காக இயேசு கல்வாரி சிலுவையிலே இரத்தத்தை சிந்தி சமாதானத்தை உண்டாக்கி வைத்திருக்கிறார். இல்லையென்றால் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மாத்திரம்தான் எங்களுக்கு தேவன் சொந்தம் என்று உரிமை கொண்டாடிட்டு இருந்தாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்து அவர் இரத்தத்தை சிந்தி அந்த பகையாகிய சிலுவையை தகர்த்து நமக்கு சமாதானத்தை உண்டாக்கி வைத்திருக்கிறார் என்று வேதம் நமக்கு தெளிவாக சொல்கிறது. எஸ்ஐ 53:5 வாசிக்கிறோம், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மூலமாக வந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த உலகம் இன்றைக்கு சமாதானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த உலக ஜனங்கள் சமாதானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த உலகம் இந்த அழிவிலிருந்து காக்கப்பட வேண்டும். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களும் ஆண்டவரை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். இது ஒரு சான்ஸ், ஒரு நல்ல ஒரு நேரத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். இந்த சத்தியமுள்ள வார்த்தைகளை யார் யார் கேட்கிறீர்களோ அவர்கள் எல்லாம் இன்றைக்கு நீங்கள் ஆண்டவருக்கு உங்களை ஒப்புக் கொடுப்பீர்கள் என்று சொன்னார். நீங்கள் மாத்திரமல்ல, இந்த தேசத்துக்கே ஆண்டவர் சமாதானத்தை கொடுக்க முடியும். அதைத்தான் வேதம் சொல்கிறது. மறுபடியுமாக இந்த வசனத்தை வாசித்து இந்த செய்தியை நான் நிறைவு செய்கிறேன். 2 நாளாகமம் 7வது அதிகாரம் 13-14 வசனங்கள். கர்த்தர் சாலமோனுக்கு தரிசனமாகி சொன்ன வார்த்தை, நான் மழையில்லாதபடிக்கு வானத்தை அடைத்து அல்லது தேசத்தை அழிக்க வெட்டுக்கிளிகளுக்கு கட்டளையிட்டு அல்லது என் ஜனத்துக்குள் கொள்ளை நோயை அனுப்பும் போது என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். இந்த ஸ்தலத்திலே செய்யப்படுகிற ஜெபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கிறவைகளுமாயிருக்கும் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தை குறித்து 7-8 காரியங்களை உங்களோடு கூட நான் பேசியிருக்கிறேன். இவைகள் அனைத்தும் இந்த யூடியூப்பில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதை ஏனோ தானம் என்று நீங்கள் நினைக்காதபடி இதை நீ பல தடவை கேட்கின்ற பொழுது நீங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளையாக மாறி இந்த மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசு ஜீவ காலமெல்லாம் மரண பயத்திலிருந்து நம்மை விடுதலை செய்யும்படியாய் இயேசுவே மாம்சமாக இந்த பூகிரகத்தில் இறங்கி தன்னுடைய இரத்தத்தை சிந்தி நமக்கு ஒரு நித்திய மீட்பை உண்டு பண்ணி இருக்கிறார். இயேசுவால் அல்லாதபடி பரலோகம் செல்ல முடியாது. இயேசுவால் அல்லாதபடி நியாய தீர்ப்பு தண்டனைக்கு தப்ப முடியாது. ஆகவே இயேசு கிறிஸ்துவை நீங்கள் அறிந்து அவரை ஏற்றுக்கொண்டு அவருக்கு சாட்சியாக வாழ்வீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். எங்களை கிருபையாய் நேசிக்கும் நல்ல ஆண்டவரே, 2 நாளாகமம் 7வது அதிகாரம் 13-14 என்ற 2 வசனங்களை கொண்டு வேத புத்தகத்திலே நீர் எழுதி கொடுத்த அந்த வசன வாக்கியங்களை நாங்கள் தியானித்து பார்க்க ஆண்டவரே 8 செய்திகளாக பிரசங்கிக்க நீ உதவி செய்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே உம்மாலே தொடப்படவும் அவர்களுக்காக நீர் சிந்தின இரத்தம் கிரியை செய்யவும் அவர்கள் பாவத்திலிருந்து அக்கிரமங்களிலிருந்து கொள்ளை நோயினுடைய கிரியைகளிலிருந்து வரப்போகிற பயங்கரமான அழிவுகளிலிருந்து ஆண்டவரை காக்கப்படுறதுக்கு நீர் உதவி செய்யுங்க. உங்கள் நாமம் தரிக்கப்படவும் பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொள்ளவும் பரிசுத்த ஆவியானவராகிய நீர் அவர்களுக்குள் வாசம் பண்ணி நடத்தவும்
நித்திய ஜீவனாகிய கிறிஸ்துவை அடைந்து கொள்ளவும் அவர்களுக்கு நீரே தொடர்ந்து உதவி செய்யும். இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவரும் தங்கள் அருகில் உள்ள ஆலயங்களுக்கு சென்று இன்னும் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ளவும் கர்த்தாவே உம்முடைய சமூகத்திலே அவர்கள் விண்ணப்பித்து ஜெபம் பண்ணி உம்முடைய முகத்தை தேடி தங்களுடைய வழிகளெல்லாம் விட்டு பாவங்களை மன்னிப்பு பெற்று இயேசுக்கு பிள்ளையாய் வாழ அனுக்கிரகம் செய்தரலாம். கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறேன். இந்த வார்த்தைகளை அடிமையும் கூட பிரசங்கிக்கவும் இதை மக்களுக்கு அறிவிக்கவும் இந்த நாட்களில் கிருபை தந்ததற்காக ஸ்தோத்திரம். தேவ சித்தத்தின்படி நடத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.